ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் வட்டத்தில் உள்ள இங்கே ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கள்ள பசுபதி கோயில்னு இந்த ஆலயத்தை அழைக்கப்படுறாங்க. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா பசுபதீஸ்வராவும் ஆலந்துரைநாதராவும் பிரம்மபுரீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் ஆலமரம், உற்சவர் பார்த்தீங்கன்னா சவுந்தரநாயகி, தாயார் பார்த்தீங்கன்னாக்கா அல்லியங்கோதை சவுந்தரநாயகி, தீர்த்தம் காவிரி குடமுருட்டி தீர்த்தம், காமதேனு தீர்த்தம், சிவ தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலத்தில் இது 16ஆம் தலமாக சொல்லப்படுது. இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 79ஆம் தலமும் சொல்லப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் தேவார பதிகம் பாடல் பெற்றார் இல்லையா, திருச்சக்கரப்பள்ளி 5 ஆலயம் இருக்குது. அதில் முதல் தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. அது மட்டுமல்லாது இது சக்கரமங்கை, சக்கரமங்கைன்னா சக்கரமங்கை, அரியமங்கை, புல்லமங்கை, சூளமங்கை, நந்திமங்கை, பசுமங்கை, தாழமங்கல், இந்த 7 சப்த மார்களும் வணங்கிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் சொல்லப்படுது. சப்த ரிஷிகளும் வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுது. இங்கே இன்னொரு சிறப்புன்னாக்கா, பசுபதி சரத்து இறைவன் சப்த கன்னிகள் சென்று பார்க்கல் கடந்த போது இங்கே இறைவனை வணங்குறதால கேட்ட வரம், வேண்டும் வரம் கிடைக்கும் தலமாக சொல்லப்படுது. காமதேனு பசு தன் மடியில் இருக்கிற பாலை முழுசாகவும் இங்கே இறைவனுக்கு செறிந்து அபிஷேகம் செய்த தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. இப்போ இன்னொரு தல வரலாம் சொல்லலாம். கோச்சங்கோ சோழன் அரசன் என்ன பண்ணுறாக்க, முற்பிறவில செய்த பிறவி பலனாக அவருக்கு முற்பிறவியோட பிறவி ஞாபகம் வருது. அவர் முற்பிறவியில் பார்த்தீங்கன்னாக்கா சிலந்தியா பிறந்திருக்காரு. சிலந்தியா பிறந்து காவிரி நதியிலேருந்து ஓரத்துலேருந்து சிவபெருமான் தினமும் பூஜை செய்வார். எப்படி செய்வார்னாக்கா, வெட்ட வெள்ள சிவபெருமான் அங்கே லிங்க வடிவில் காட்சியளிக்கிறாரு. காட்சியளிக்கும் போது சிவபெருமான் மீது மேலே பறவைகள் பறந்து செல்லுது, அது எச்சம் போடுது, சிவபெருமான் மீது அந்த லிங்கத்துக்கு விழுது. இயற்கை தூசு செடி கொடியெல்லாம் தூசியெல்லாம் பறதெல்லாம் பண்ணுறாரு. சிலந்தி இல்லையா, அந்த லிங்கத்து மேலே எதுவுமே படாத அளவுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு வலை பின்னி வைக்கிறாரு. அதே சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா, யானை ஒன்றும் தீராத காதல் கொண்டு சிவபெருமான் வழிபடுது. அந்த யானை என்ன பண்ணு, காவேரியில் போய் தன் துதிக்கையால் தண்ணியை எடுத்துகிட்டு இங்கே சிவபெருமான் லிங்கத்து மீது அபிஷேகத்தை தெரிச்சு அபிஷேகம் பண்ணி இறைவனை வணங்கும். அப்படி தண்ணி கொண்டு சிவபெருமான் சிரத்தில் செலுக்கும் போது தடையாக இந்த சிலந்தி வலை இருக்கிறதால இந்த சிலந்தி வலையை தன் துதிக்கையால் பிரித்து போட்டு இது அபிஷேகம் செய்து போகும். இது நாளடைவில் இவங்க 2 பேருக்கும் போட்டியாக இருக்குது. சிலந்தி வலை பின்னுறதும் யானை பிரித்து போட்டு அபிஷேகம் பண்ணுறதும் இவங்களுக்குள்ள இருந்த ஒரு பனிப்போராகவே இருந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் வெகுண்டு கோபம் முற்ற இந்த சிலந்தி என்ன பண்ணுச்சு, யானை சண்டைக்கு போயிடுச்சு. சண்டைக்கு போயிட்டு என்ன பண்ணால் துதிக்கையில் போய் உள்ளே பூந்துடுச்சு. இதனால் யானை துதிக்கை உள்ளே போகிறத ஒன்றும் செய்ய முடியாது. எதுலன்னா யானை அடித்து கொண்டுரும். அது துதிக்கை உள்ளே போந்தோடனே சிலந்தி பூச்சியை ஒன்றும் செய்ய முடியல. அந்த யானையும் பூச்சி ஒன்றா பின்னி பிணைந்து கீழே உருள் பிறந்தது. யானையும் இறக்குது, அந்த சிலந்தியும் இறக்குது. இது சிலந்தி இவங்களுடைய பக்தியை மீறி சிவபெருமான் இருவருக்கும் காட்சி கொடுத்து முக்தி அளிக்கிறாரு. அதுதான் ஜலகண்டேஸ்வரா திருவண்ணைக்காவில் இருக்கிற ஆலயம் சொல்லப்படுது. அந்த திருச்செங்கோட்டு சோழன் பார்த்தீங்கன்னா இப்பிரிவில் அந்த பூர்வ ஜென்ம ஞாபகத்தை வச்சு என்ன பண்ணுறாரு, பல சிவாலயங்களை எழுப்புறாரு. அந்த சிவாலயத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, யானை உள்ளே புக முடியாதவர்களுக்கு மாட கோயிலாக கொண்ட சிவாலயம் உருவாக்கி தலை இந்த தலமும் ஒரு தலமாக பார்க்கப்படுது.
அவ்வளவு கோச்செங்கோடன் வழிபட்ட தலம். இந்த தலம் சிறப்பு பெற்ற தலமாக சொல்லப்படுது. அதனால இவ்வளவு சிறப்பு பெற்ற தலம் தான் இந்த பாபநாச மாவட்டத்தில் இருக்கிற பசுபதி ஈஸ்வரர். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பாபநாச வட்டத்தில் இருக்கிற பசுபதி ஈஸ்வரையும் அள்ளியங்கோதை அன்னையரையும் வணங்கி இறை அருள் பெற்று ஈசனடி சேர்க இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ் வாழ்க. வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.